நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் உணவகங்களை மூட வேண்டிய நிலை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வாகன இறக்குமதி தொடர்பில் ஜனாதிபதி விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. அனுர அரசினால் ஏற்படும் நெருக்கடி, மந்திராலோசனையின் மகிந்த. அவசரமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மாவை. யாழ் கடற்பரப்பில் பரபரப்பு சம்பவம், துப்பாக்கிச் சூட்டில் 2 காயம். திருகோணமலையில் கடற்தொழிலாளர் ஒருவர் சடலமாக மீட்பு. யாழ் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. மீண்டும் உள்நாட்டு விமான சேவைகளை ஆரம்பிக்க தீர்மானம். வெள்ளம் காரணமாக போக்குவரத்து பாதிப்பு, கிண்ணியா விவசாயிகள் கவலை. தொடர்வென விரிவான செய்திகள். இலங்கையின் சந்தையில் பொருட்களுக்கு நிலவும் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்களை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக உணவக உரிமையாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தேங்காய், அரிசி உட்பட அத்தியாவசிய பொருட்கள் பலவிற்கு தற்போது தட்டுப்பாடு நிலவுவதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், எல்லா உணவுப் பொருட்களுக்கும் தேங்காய் பயன்படுத்தப்படுகின்றது. தேங்காயின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளது. சில இடங்களில் அதிகூடிய விலைக்கு வாங்குவதற்கு தேங்காய்கள் இல்லை. எனவே இதற்கு உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உணவக உரிமையாளர்கள் கோரியுள்ளனர். இதேவேளை நாட்டில் சமீபத்தில் ஏற்பட்ட சீரற்ற வானிலை உப்பு தொழில்துறையில் கடுமையான தாக்கத்தினையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனால் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 1485 மெட்ரிக் டன் அடங்கிய முதலாவது தொகுதி உப்பு நேற்று நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த கால ஆட்சியாளர்களே நாட்டில் தற்போது நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு காரணம் என வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்கள் நெல்லினை சேமித்து வைத்து உரிய பொறிமுறையின் கீழ் மக்களுக்கு அரிசியினை விநியோகிப்பதற்கான செயல்முறையினை மேற்கொண்டிருந்தால் இவ்வகையான தட்டுப்பாடுகளும் விலை அதிகரிப்புகளும் ஏற்பட்டிருக்காது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவிப்பொன்றை விடுத்துள்ளார். இதன் அடிப்படையில் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை விற்பனை செய்ய வேண்டுமாயின் 90 நாட்களுக்குள் உரிய கொள்வனவாளரின் பெயரில் மோட்டார் சைக்கிள் வாகன திணைக்களத்தில் பதிவு செய்வது கட்டாயம் என அவர் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்றைய தினம் வெளியிட்டிருந்த வர்த்தமானியில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் 1969 ஆண்டு இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் கீழ் இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 2024 டிசம்பர் 18 முதல் இந்த ஆண்டு ஜனவரி 27 வரை ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாட்டாளர்களின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு கடன் பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ள வாகனங்களை விடுவிப்பதற்கு சுங்க பணிப்பாளருக்கு இதனூடாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் 2024 டிசம்பர் 18 முதல் 2025 ஜூலை 31 வரை வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான இயலுமை காணப்படுவதாக வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாகனங்களை பதிவு செய்வதற்காக இறக்குமதியாளர் அல்லது கொள்வனவாளர் வரி செலுத்துவோருக்கான அடையாள இலக்கம் எனப்படும் TIN இலக்கம் உள்ளடங்கிய ஆவணத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விதிமுறைகளின் கீழ் இறக்குமதி செய்யக்கூடிய கட்டுப்பாடுகளுக்குட்பட்ட சில வாகனங்களுக்கு மாத்திரமே இவ்வாறு இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மோட்டார் வாகன திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகன இறக்குமதியாளர்கள் தவிர்ந்த ஏனைய நபர்களுக்கு 1 வருட காலப்பகுதிக்குள் இவ்வாறு ஒரு வாகனத்தை மாத்திரமே இறக்குமதி செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேற்று நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரதிநிதிகளும் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சிலிண்டர் சின்னத்தில் ஆதரித்த உறுப்பினர்களும் கலந்து கொண்டுள்ளனர். கலந்துரையாடலுக்கு முன்னதாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் உடல்நலனுக்காக பிரித் ஓதும் நிகழ்வும் நடைபெற்றது.
ராஜபக்சர்களை இலக்கு வைத்து சமகால அரசாங்கத்தின் செயற்பாடுகள் இடம்பெறுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. அடுத்த 2 வாரங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை கைது செய்து 2 வாரங்களுக்கு சிறையில் வைக்கப் போவதாக ஊடகங்களில் அதிகம் பேசப்பட்டன. இந்நிலையில் தமது குடும்பத்தின் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் இருந்தால் கைது செய்யுமாறு நாமல் பகிரங்க சவாலும் விட்டிருந்தார். அதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா யாழ் போதனா வைத்தியசாலையில் அவசரமாக அனுமதிக்கப்பட்டுள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலைக்கு இன்று காலை கொண்டு செல்லப்பட்ட மாவை சேனாதிராஜாவிற்கு தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. வீட்டில் தவறி விழுந்த நிலையில் தலையில் நரம்பு வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக தற்போது அவருக்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த இந்திய கடற்தொழிலாளர்களை கைது செய்யும் போது இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் 2 காயமடைந்துள்ளனர். காயமடைந்த கடற்தொழிலாளர்கள் 2 இன்று அதிகாலை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் பருத்தித்துறை கடற்பரப்பில் 13 இந்திய கடற்தொழிலாளர்களுடன் படகொன்று அத்துமீறி நுழைந்து கடற்தொழிலில் ஈடுபட்டது. இந்திய கடற்தொழிலாளர்களின் படகில் ஏறி அவர்களை கைது செய்வதற்கு கடற்படை வீரர் முயற்சித்த போது அவரை ஏற்றிக்கொண்டு கடற்தொழிலாளர்களின் படகு தப்பிச் செல்ல முற்பட்டுள்ளது. இதனை அடுத்து ரோந்து படகில் சென்ற இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் இந்திய கடற்தொழிலாளர்கள் 2 காயமடைந்தனர். மேலும் கைதான இந்திய கடற்தொழிலாளர்களை கடற்தொழில் நேரியல் வள திணைக்களம் பொறுப்பேற்க மறுத்துள்ள நிலையில் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். காவல்துறையினர் நடவடிக்கைகளின் பின்னரே அவர்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக நீரியல் வள திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை ஈச்சிலம்பெற்று போலீஸ் பிரிவில் உள்ள இலங்கை துறை முகத்துவாரம் கலப்பு கடலுக்கு கடற்தொழிலுக்கு சென்ற கடற்தொழிலாளர் ஒருவர் காணாமல் போயிருந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்று முன்தினம் தோணியொன்றில் கடற்தொழிலுக்கு சென்ற இலங்கை துறை முகத்துவாரத்தை சேர்ந்த வடிவேல் மகேந்திரன் என்ற கடற்தொழிலாளர் கடலில் காணாமல் போயிருந்தார். இவர் தோணியில் கடற்தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது படகொன்று மோதியிருக்கலாம் என்றும் படகில் வந்தோர் தப்பித்துச் சென்றிருக்கலாம் என்றும் இதனால் தோணி கடலில் புரண்டிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகின்றது. இந்நிலையில் தோணியில் மோதி விபத்தை ஏற்படுத்தினார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் படகில் கடற்தொழிலில் ஈடுபட்ட படகோட்டி மற்றும் உதவியாளர் உட்பட 2 ஈச்சிலம்பெற்று போலீசார் கைது செய்துள்ளனர். சடலத்தை மூதூர் நீதிவான் நீதிமன்ற நீதிபதி தாஸ்னிம் பவுசான் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டார். சடலம் பிரேத பரிசோதனைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஈச்சிலம்பெற்று போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ் கொழும்பு உட்பட நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் காற்றின் தர குறியீடு ஆரோக்கியமற்ற மட்டத்திற்கு உயரலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன புகை பரீட்சை நம்பிக்கை நிதியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் நிதியம் மேலும் தெரிவித்துள்ளதாவது நேற்றைய தினம் பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தர குறியீடு மிதமான அளவிலும் யாழ்ப்பாணம், கொழும்பு, காலி, திருகோணமலை, மட்டக்களப்பு, புலனர்வை, அனுராதபுரம் மற்றும் மொனராகலை ஆகிய பகுதிகளில் ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இன்றைய தினம் குறித்த இடங்களில் 58 மற்றும் 120க்கும் இடையில் காற்றின் தர குறியீடு ஆரோக்கியமற்ற மட்டத்தில் வீழ்ச்சியடைந்து காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு காற்றின் தரம் குறைவதனால் உடல்நல பிரச்சினைகள் உள்ள நபர்கள் குறிப்பாக சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் மருத்துவ உதவியை நாடுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு பெரும்பாலான நகரங்களின் காற்றின் தரம் மிதமான அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை மற்றும் பகல் வேளைகளில் 1 மணி முதல் 2 மணி வரை காற்று தர குறியீடு ஆரோக்கியமற்று காணப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் நாடு முழுவதும் உள்ள பெரும்பாலான நகரங்களில் காற்று தர குறியீடு அடுத்த 24 மணி நேரத்துக்குள் ஒரு நல்ல நிலைக்கு மேம்படும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கையில் உள்நாட்டு விமான சேவைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதன்படி கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. நாட்டுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை தற்போது கணிசமான அளவு அதிகரித்து வரும் நிலையில் விமான நிலையங்களில் வசதிகளை விரிவுபடுத்துவதற்கும் இந்த கலந்துரையாடலின் போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 20 புதிய பதிவு கர்ம பீடங்களை நிறுவுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிண்ணியா பிரதேச சபை பிரிவுக்குட்பட்ட மகாமாறு குளத்துக்கட்டு வீதி கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக பயணம் செய்ய முடியாத அளவுக்கு படுமோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்த வீதி கல்லடிவெட்டுவான், சுங்கான்குழி, நடுவூற்று, குரங்கு பாஞ்சான் மற்றும் தீநேரி ஆகிய விவசாய கிராமங்களை இணைக்கின்ற ஒரு முக்கிய வீதியாகும். இந்த விவசாய கிராமங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வேளாண்மை செய்கை மேற்கொள்ளப்படுகின்றது. மேலும் மேட்டு நில பயிர்ச்செய்கை, கால்நடை பண்ணைகள் என கிண்ணியா பிரதேசத்தின் பொருளாதார முதுகெலும்பாக இந்த பகுதி அமைந்துள்ளது. இதன் காரணமாக நாளாந்தம் நூற்றுக்கணக்கான விவசாயிகளும் சிறு கைத்தொழில் உற்பத்தியாளர்களும் இந்த வீதியை பயன்படுத்தி வருகின்றனர். தற்போது பெரும்போக்கு அறுவடை ஆரம்பித்திருக்கின்ற நிலையில் இந்த வீதியினூடாகவே ஊருக்குள் நெல்லையும் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆனால் உழவு இயந்திரம் சேற்றுக்குள் புதைகின்றது. இதனால் போக்குவரத்து செலவும் அதிகமாகின்றது. இந்த நிலையில் நெல்லுக்கு போதுமான நிர்ணய விலை இல்லை. இதனால் நாங்கள் நட்டமடைகின்றோம் என விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.